हिंदी समझ में आ रहा है लेकिन बोल नहीं पा रहा हूँ அப்படின்றது ஹிந்தி புரியுது ஆனால் பேச முடியலை அப்படின்னு அர்த்தம். இதை நார்மலாக பேசணும் அப்படின்னா, நார்மலாக சொல்லணும் அப்படின்னா, ஹிந்தி சமஜ்மே ஆறா லேக்கின் போல் நை பாராவும் அப்படின்னு சொல்லணும். அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான். படிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேசவே முடியாது. அதனால் நான் பேசுகிறத தான் நீங்கள் கவனிக்கணும். அந்த உச்சரிப்புக்கு தான் அந்த ஸ்டார்டிங் எழுத்து எப்படி இருக்கும், எந்த இடத்துல நம்ம அழுத்தமாக சொல்கிறோம், எந்த இடத்துல நம்ம லைட்டாக சொல்கிறோம், நான் லைட்டாக சொல்கிறேன், எந்த இடத்துல சாஃப்டாக மெதுவாக சொல்கிறேன், அந்த இதை மட்டும் கவனிக்கிறதுக்காக தான் இந்த எழுத்து எழுதி போடுறேனே தவிர படிப்பு மாதிரி படித்தோன்னு நம்மளுக்கு வராது. கேட்கணும், அதை ட்ரை பண்ணணும். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹிந்தி லேர்னிங் வீடியோ வாரத்தில் 2 அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லித்தருவேன். பேசிக் ஹிந்தியை தவிர எக்ஸ்ட்ரா சொல்லித்தருவேன். ஒரு கான்வர்சேஷன் எப்படி பண்ணுறது, எப்படி பேசுறது நார்மலாக ஈஸியான மெத்தடில் அப்படின்றத சொல்லித்தருவேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. खाते वक्त अच्छा लगा ना, अब इसको भी पीना पड़ेगा, पी ले। तो वो पी लेता है, पीने के 10 मिनट के बाद वो ठीक हो जाता है. போன 2 வீடியோவில் என் பையன் மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கான். அப்புறம் அவனுக்கு ஏன் அப்படி இருக்குன்னு கேட்குறேன். அவனுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறான். அப்புறம் நான் வீட்டு மருத்துவம் செய்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் தண்ணி கொடுத்தேன், ஜூஸு. அதை குடித்தானா குடிக்கலையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பழைய வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஒரு ஸ்டோரி மாதிரி, ஒரு சின்ன குட்டி கதை மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். நானும் என் பையனும் பேசுகிற மாதிரி. அதில் நிறைய வார்த்தைகள் வரும், அதனால தான். டீக்கே, காத்தே வக்த் அச்சா லகானா அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறது. அப் இஸ்கோ பி பீனா படேகா, பீலே. அப் இஸ்கோ பி பீனா படேகா, பீலே அப்படின்னா, அப் இஸ்கோ பி அப்படின்னா இப்போ இதையும் அப்படின்னு அர்த்தம். பீனா படேகா அப்படின்னா குடிக்கணும். பீலே குடி அப்படின்னு அர்த்தம். இதை மொத்தமாக சொல்லணும்னா, காத்தே வக்த் அச்சா லகானா அப் இஸ்கோ பி பீனா படேகா, பீலே அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சா, இப்போ இதையும் குடிக்கணும், குடி அப்படின்றது. தோவோ பீ லேத்தா ஹை, அப்போ அவன் குடிக்கிறான். 10 மினிட் में ठीक हो जाता है, 10 நிமிஷத்தில் சரியாயிருது அப்படின்னு அர்த்தம். அகர் பேட் தர்த் ठीक नहीं होता तो அப்படின்னா ஒரு வேளை வயிறு வலி சரி ஆகவில்லை என்றால் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தோ அப்படிங்கிறது என்றால்னு வருது. ஹாஸ்பிட்டல் ஜானா படுத்தா, ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஜாத்தே தோ, ஹாஸ்பிட்டல் போயிருந்தால். कैसे बोलेंगे वो भी देखेंगे, எப்படி பேசுவோம் என்பதை அதையும் वो भी அப்படின்றது அதையும், எப்படி பேசுவோம் அதையும் பார்ப்போம், देखेंगे அப்படின்னு அர்த்தம். अगर पेट दर्द ठीक नहीं होता तो हॉस्पिटल जाना पड़ता, हॉस्पिटल जाते तो कैसे बोलेंगे वो भी देखेंगे. ஒரு வேளை வயிறு வலி சரியில்லை என்றால் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருந்திருக்கும். ஹாஸ்பிட்டல் போயிருந்தால் எப்படி பேசுவோம் அதையும் பார்ப்போம் அப்படின்னு அர்த்தம். नहीं तो हॉस्पिटल जाना पड़ता. अगर हॉस्पिटल जाते तो वहाँ क्या होता, ये भी बता देती हूँ. वहाँ जाने के बाद डॉक्टर साहब पूछते हैं कि क्या हुआ है, तो ये बताएगा कि मुझे पेट दर्द कर रहा है, गैस ट्रबल जैसा लग रहा है, हजम नहीं हुआ, मैंने ज़्यादा खा लिया. फिर वो बोलते हैं, वो सेटोस्कोप लगा के लंबी सांस लो, ऐसा बोलते हैं. जैसे लंबी सांस लेते हैं ना, तो लंबी सांस लेने के लिए बोलते हैं हम. अगर हॉस्पिटल जाते तो वहाँ क्या होता वो भी बता देती हूँ அப்படின்னா, ஒரு வேளை ஹாஸ்பிட்டல் போனால், அகர் ஹாஸ்பிட்டல் ஜாத்தே தோ ஒரு வேளை ஹாஸ்பிட்டல் போனால், வஹா கியா ஹோத்தா அங்கே என்ன ஆகும், என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தம். वो भी बता देती हूँ அதையும் சொல்லுகிறேன்.
தேத்திக்கு பதிலாக தேத்தா அப்படின்னு சொல்லி பையன் சொல்லணும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். வஹா டாக்டர் சாஹப் பூச்தே ஹேன். வஹா உதர் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கே டாக்டர் சாஹப் அப்படின்றது டாக்டர் சார், பூச்தே ஹேன் கேட்பாங்க, கேட்குறாங்க. பூச்தே ஹேன் அப்படின்னா கேட்குறாங்க. அங்கே டாக்டர் சார் கேட்குறாங்க. क्या हुआ, क्या हुआ है, என்ன ஆச்சு. बेटा जवाब देता है मेरा पेट दर्द कर रहा है. பையன் ஜவாப் ஆன்சர் பண்ணுறான், பதில் சொல்கிறான். मेरा पेट दर्द कर रहा है, எனக்கு வயிறு வலிக்குது. गैस ट्रबल जैसा लग रहा है, எனக்கு கேஸ் ட்ரபிள் மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை மொத்தமாக சொல்லணும்னா, अगर हॉस्पिटल जाते तो वहाँ क्या होता वो भी बताती हूँ, बता देती हूँ. वहाँ डॉक्टर साहब पूछते हैं क्या हुआ है, बेटा जवाब देता है मेरा पेट दर्द कर रहा है, गैस ट्रबल जैसा लग रहा है. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு வேளை ஹாஸ்பிட்டல் போயிருந்தா அங்கே என்ன நடக்கும் அதையும் சொல்கிறேன். அங்கே டாக்டர் சார் கேட்குறாரு என்ன ஆச்சுன்னு. பையன் வந்து பதில் சொல்கிறான், என் வயிறு வலிக்குதுன்னு, கேஸ் ட்ரபிள் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஹஜம் நஹி ஹுவா ஹே मैंने ज़्यादा खा लिया அப்படின்னா டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். செரிமானம் ஆகலை. मैंने ज़्यादा खा लिया அப்படின்னா நான் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு அர்த்தம். டாக்டர் बोलते हैं ठीक है, டாக்டர் சொல்கிறாரு ஓகே அப்படின்னு. செட்டஸ்கோப் லகாக்கர் தேக்தே ஹேன், செட்டஸ்கோப்பை வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். और बोलते हैं लंबी सांस लो அப்படின்னா அப்புறம் சொல்கிறாங்க. லம்பி சாஸ் அப்படின்றது மூச்சு இழுத்து மூச்சு விடுங்கன்னு சொல்கிறோம்ல, அதுதான் லம்பி சாஸ் அப்படிங்கிறது. மூச்சு இழுத்து விடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல செட்டஸ்கோப் வச்சா, அதுதான் லம்பி சாஸ்லோ அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். இந்த பக்கம் ஹிந்தியில் சொல்லணும்னா ஆகே சே பீச்சே சே செக் கர்த்தே ஹேன் அப்படின்னா ஆகேனா முன்னாடி, பீச்சேனா பின்னாடி. முன்னாடியும் பின்னாடியும் செக் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கர்த்தே ஹேன் அப்படின்னா பண்ணுறாங்கன்னு அர்த்தம். इधर मतमा சொல்லணும்னா हजम नहीं हुआ है मैंने ज़्यादा खा लिया, डॉक्टर बोलते हैं ठीक है, सेटस्कोप लगाकर देखते हैं और बोलते हैं लंबी सांस लो, आगे से पीछे से चेक करते हैं. எனக்கு செரிமானம் ஆகவில்லை, நான் நிறைய சாப்பிட்டு விட்டேன். டாக்டர் சொல்கிறாங்க சரி, செட்டஸ்கோப் வச்சு செக் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, அப்புறம் சொல்கிறாங்க மூச்சு இழுத்து விடு அப்படின்னு சொல்லி முன்னாடியும் பின்னாடியும் செக் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். फिर कहाँ दर्द हो रहा है, पेट मतलब ऊपर का पेट या नीचे का, ऊपर का भाग या पेट का नीचे का भाग. तो मेरा बेटा जवाब देता है कि मेरा पेट ऊपर का भाग दुख रहा है, तो ये जरूर गैस ट्रबल है. कहाँ दर्द हो रहा है அப்படின்னா எங்கே வலிக்கிறது அப்படின்னு அர்த்தம். எங்கே வலிக்குது அப்படின்னு அர்த்தம். मतलब ऊपर का पेट या नीचे का पेट, அதாவது மேல் வகுரா இல்லை கீழ் வகிரா அப்படின்னு கேட்குறாங்க. உப்பர் கா பாக் யா நீச்சே கா பாக், மேல் பகுதியா இல்லை கீழ் பகுதியா, வயிற்றின் மேல் பகுதியா இல்லை கீழ் பகுதியா அப்படின்றதுக்கு அர்த்தம். वो बोलता है कि मेरा पेट ऊपर का भाग दुख रहा है, அவன் சொல்கிறான் என்னன்னா கீ அப்படின்றது என்னன்னா मेरा पेट ऊपर का भाग दुख रहा है அப்படின்னு சொல்கிறான். तो ये ज़रूर गैस ट्रबल है அப்படின்றாங்க. அப்போ இது கேஸ் ட்ரபிளாக தான் இருக்கும் அப்படின்னு. कांटा चुभता है वैसे मेरे पेट में चुभ रहा है, ऐसा दर्द हो रहा है, तो ये गैस ट्रबल ही है. फिर उसके हिसाब से एक इंजेक्शन लगा देता हूँ, सुई लगा देता हूँ, सी बोलते हैं इंजेक्शन को, सुई लगा देता हूँ. तो फिर वो इंजेक्शन लगाते हैं और गोली दवाई लिख कर देते हैं और बोलते हैं कि कल तक ठीक हो जाएगा, अगर नहीं हुआ तो फिर से आना, देख लेंगे क्या हुआ है. पेट में काटा जैसा चुभ रहा है அப்படின்னா வயிற்றுல முள்ளு குத்துற மாதிரி குத்துது அப்படின்னு அர்த்தம். ஒரு மாதிரி குத்துல கேஸ் ட்ரபிள் அப்படி ஆகும். पेट में काटा जैसा चुभ रहा है, முள்ளு குத்துற மாதிரி
வலிக்குது. ऐसा दर्द हो रहा है, ऐसा दर्द हो रहा है அப்படின்னா அப்படி வலிக்குது, முள்ளு குத்துற மாதிரி வலிக்குது அப்படின்னு அர்த்தம். जरूर ये गैस ट्रबल है, जरूर ये गैस ट्रबल है, सुई लगा देता हूँ அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேஸ் ட்ரபிளாக தான் இருக்கும். இன்ஜெக்ஷன் போடுறேன். சுய் அப்படின்றது ஊசி, லகா தேத்தா ஹூம் இன்ஜெக்ஷன் போட்டுடுறேன். கோலி தவாய் லிக்கர் தேத்தா ஹூம் மருந்து, கோலினா மாத்திரை, தவாய்னா மருந்து மாத்திரை எழுதி தருகிறேன் அப்படின்றாங்க. கல் தக் ठीक हो जाएगा तो ठीक है, நாளை வரைக்கும் நல்லா ஆயிடுச்சுன்னா ஓகே. नहीं तो कल आ जाना, देख लेंगे क्या हुआ है அப்படின்னா நாளைக்கு வந்துரு பார்த்துக்கறலாம் என்ன ஆச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். மொத்தமாக சொல்லணும்னா पेट में कांटा जैसा चुभ रहा है, ऐसा दर्द हो रहा है, जरूर ये गैस ट्रबल है, सुई लगा देता हूँ, गोली दवाई लिख कर देता हूँ, कल तक ठीक हो जाएगा तो ठीक है, नहीं तो कल आ जाना, देख लेंगे क्या हुआ है. வயிற்றுல முள்ளு மாதிரி குத்துது, அப்படி வலிக்குது. அப்போ இது கேஸ் ட்ரபிளாக தான் இருக்கும். இன்ஜெக்ஷன் போட்டுடுறேன், மருந்து மாத்திரை எழுதி தர்றேன். நாளைக்கு வரைக்கும் நல்லா ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லாட்டி நாளைக்கு வா என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ये वीडियो कैसा लगा आप कमेंट में बताइए, ज़रूर बताइए, ठीक है. और एक अगला वीडियो जो है वो कमेंट बॉक्स में है, फर्स्ट कमेंट पे वो टच करके आप देखिए, ठीक है.